ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைகா ட்ராயிங் சேனல். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தைங்க இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு கொடுங்க. அவங்க ஸ்டடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையோ இல்லை ஏ4 ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த அட்டையில் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான எந்த கலர் பெயிண்ட் வேணால் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற ஏ4 ஷீட்லேயோ இல்லை இந்த மாதிரி அட்டையிலையோ ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ட்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் இல்லை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ எல்கேஜியோ யூகேஜியோ போகிற குழந்தைங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கோ ஃபஸ்ட்டு ஏபிசிடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம ஏபிசிடியை வச்சு தான் இப்போ நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரில் இந்த மக்கு மாதிரியோ இல்லை ஒரு கப்பு மாதிரியோ ஒரு ஷேப் வரைஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அந்த ட்ரை பண்ணி வச்ச அந்த அட்டையில் இது கம் வச்சு ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ளேஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பெயிண்ட் அடித்து ட்ரை பண்ணி வச்ச அட்டையை திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மக்கு மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்க பீஸை எடுத்து கம் போட்டு அந்த அட்டையில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டான இடத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டமில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த கப் ரொம்ப அழகாகவே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிற கப்பில் குட்டி குட்டி செடிஸ் வளர்ந்துருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் இந்த மாதிரி நிறைய செடி வளர்ந்துட்டுருக்கிற மாதிரி நிறைய ட்ரா பண்ணிக்கோங்க. அது ஏன்னா நம்ம ஏபிசிடி 26 லெட்டர்ஸுமே நம்ம கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே நம்ம அதில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நிறைய அந்த லைன் போட்டுட்டு அதில் ஸ்மால் லீஃப் வளர்ந்துருக்கிற மாதிரி குட்டி குட்டி இலையாக நிறைய இடத்துல ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்மால் லீஃப் மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிருக்கிற லைன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்மால் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிற ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசு, அதனால் நீங்கள் குட்டி ப்ரஷ் கூட வாங்கிக்கோங்க. அதில் அந்த லீஃப்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த பிக் சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால லீஃப் வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் குட்டி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சி முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளேஸ்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதே க்ரீன் கலர் பெயிண்ட்லேயே ஃபுல்லாக ப்ளேன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ஏபிசிடியை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணி அதை நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காயின் எடுத்துக்கோங்க. நான் காயின் யூஸ் பண்ணல, நீங்கள் ஒரு காயின் எடுத்துக்கோங்க. காயினை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 26 + 26 நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கணும். 26 ஏன்னா ஃபஸ்ட்டு 26 ஸ்மால் லெட்டர்ஸ்க்கும் அதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கும் அதுக்கு மேலே 26 ஒட்டுவோம். அதனால் இந்த மாதிரி நிறைய பீசஸ் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கலர் பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் நான் கலர் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு வேளை கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் ஏ4 ஷீட்லேயே பெயிண்ட் அடித்து இல்லை கலர் அடித்து அந்த கலரில் ரவுண்ட் மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 52 ரவுண்ட் பேப்பர்ஸ் இந்த மாதிரி கலராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேப்பராக கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் 2-3 பேப்பர் கலர் பேப்பர் சேர்த்து வச்சு ரவுண்டாக ஒரு ஷேப் வரைஞ்சி அது மொத்தமாக டோட்டலாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் பேப்பரை எடுத்து ஒரு பேப்பராக கம் அப்ளை பண்ணி அதை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த செடியில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பேப்பர்ஸுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ ஒட்டுறது எல்லாமே ஸ்மால் ஏபிசிடி தான், ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு தான் நம்ம இப்போ ஒட்டுறோம். இதுக்கு மேலே இன்னொரு ரவுண்ட் பேப்பருமே
கார்னரில் கம் அப்ளை பண்ணி ஒட்டி அதில் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம். நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலவே இன்னொரு ரவுண்ட் பேப்பர் வந்து கார்னரில் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபபெட் எழுத ஆரம்பிச்சிருவோம். மேலே வந்து கேபிட்டல் ஏனா கீழே உள்ள பேப்பரில் ஸ்மால் ஏ, மேலே கேபிட்டல் பினா கீழே உள்ள பேப்பரில் ஸ்மால் பி. இந்த மாதிரி ஏபிசிடியை மேலே எல்லா பேப்பர்லேயும் கேபிட்டல், கீழே ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் நம்ம கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டிசைனோட நம்ம ஏபிசிடி வந்து கிராஃப்ட் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுமே ஒரு என்ஜாயோட ஏபிசிடி படிப்பாங்க. அதுக்காக தான் நான் என்னோடய பேபிக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எனி கிராஃப்ட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஐ வில் டூ. ஃபுல்லாக XYZ வரையும் ஃபுல்லாக எழுதிட்டேன். நான் 26 லெட்டர்ஸ்க்கு 26 அந்த மக்லே 26ன்னு எழுதிக்கோங்க. அதில் ஆல்ஃபபெட்டுன்னு ஒரு டாபிக் கொடுத்துக்கோங்க, ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள பிளேசஸில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரோ எது வேணால் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து 26 லெட்டர்ஸுக்குமே 26 கட் பண்ணாமல் 27 ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதில் ஒரு ரவுண்ட் ஒட்டியிருக்கேன். அது எதுக்குன்னா என்னோடய பேபியோட நேமோ இல்லை ஸ்மைலியோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி வரைஞ்சிக்கிட்டேன். எப்போதுமே நான் என்ன ட்ரா பண்ணாலுமே என்ன கிராஃப்ட் பண்ணாலுமே நம்ம சேனலோட நேமை எழுதிடுவேன். ஃபைகா ட்ராயிங் சேனல் அப்படின்னு எழுதிடுவேன். அதே மாதிரி இதே கிராஃப்ட்லேயும் பேக் சைடு ஃபைகா ட்ராயிங்னு எழுதிட்டேன். நம்ம ஃபுல்லாக ஆல்ஃபபெட் எழுதி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் கிராஃப்ட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. நான் என்னோடய பேபி நேமையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளேஸில் ஃபைகான்னு எழுதிட்டேன். இப்படி கிராஃப்ட் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நேமையும் அழகாக எழுதி கொடுத்துருங்க. இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஆல்ஃபபெட் படிக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் இது. ஓகே, it's my beautiful alphabet craft. Okay, bye bye.